நான் ஒரு சாதாரண மனிதனே இல்லை, கடவுளின் குழந்தை அப்படின்ட்டு பிரதமர் மோடி பேசியிருக்கிறாரு. இதனால பெரிய சர்ச்சையே உண்டாக்கியிருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நான் எனது அம்மா இறக்கும் வரை என்னை சாதாரண ஒரு மனிதனாக தான் நினைத்தேன். ஆனால் அவர் இறந்த பிறகு என் வாழ்க்கையில் நடந்த, நடக்கும் நிகழ்வுகளை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது தான் புரியுது. பூமியில பணிகளை நிறைவேற்ற கடவுளால் அனுப்பப்பட்டவன் நான் அப்படின்ட்டு பிரதமர் நரேந்திர மோடி சொல்லியிருக்கிறாரு. இது சமூக வலைத்தளங்களில் கடும் விமர்சனத்தை பெற்றிருக்கு. நாடு முழுவதும் நாடாளுமன்ற தேர்தல் இப்போ நடந்துட்டு வருது. ஏப்ரல் 19ஆம் தேதி தொடங்கி ஜூன் 1ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக இந்த தேர்தலுக்கான வாக்குப்பதிவுகள் நடக்கும் அப்படின்ட்டு அறிவிக்கப்பட்ட நிலையில் இதுவரைக்கும் 5 கட்டம் தேர்தல் நிறைவடைஞ்சிருக்கு. இன்னும் 2 கட்ட வாக்குப்பதிவு இருக்கிற நிலையில் அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வராங்க. இப்படியான இந்த சூழ்நிலையில் இப்போ நடந்துட்டு வரக்கூடிய மக்களவை தேர்தல் பரப்புரையில் பிரதமர் மோடியின் பேச்சுகள் மிகப்பெரிய அளவில் சர்ச்சையையும் பேசும் பொருளாகவும் மாறி இருக்கு. மத வெறுப்பு, மாநிலங்களுக்கிடையேயான பிரிவினையை உண்டாக்கும் விதமாக பிரதமர் மோடி பேசிட்டு வராரு அப்படின்ட்டு எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கண்டனங்களை தெரிவிச்சுட்டு வராங்க. இப்படியான சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா, நேர்காணல் ஒன்றில் பேசிய பிரதமரின் கருத்துக்கள் சர்ச்சையை கிளப்பியிருக்கு. அதில் அவர்கிட்ட தொடர்ந்து சோர்வடையாமல் பணியாற்றிட்டு வரீங்களே அப்படின்ற ஒரு கேள்விக்கு அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நான் என் அம்மா இறக்கும் வரை என்னை ஒரு சாதாரண மனிதனாக தான் நான் நினச்சேன். ஆனால் அவங்க இறந்ததுக்கு அப்புறம்தான் வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்க விஷயங்கள், இனிமேல் நடக்க போகிற விஷயங்கள், இது எல்லாத்தையும் ஒன்று கூட்டி பார்க்கும்போது நான் உயிரியல் ரீதியாக பிறக்கலை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன். கடவுள் பூமியில் அவரோட பணிகளை முடிக்க என்ன அனுப்பியிருக்கிறாரு. இந்த பதவி, புகழ் எல்லாம் அவர் கொடுத்தது தான். அதனால தான் நான் சோர்வடையாமல் சுறுசுறுப்பாக செயல்பட்டு ஃபுல் ஆற்றலை பெற்று நான் நல்லா வேலை செய்கிறேன் அப்படின்னு நம்புகிறேன் அப்படின்ட்டு சொன்னார். அது மட்டும் இல்லாமல், நான் சொல்கிறதுக்கு பல்வேறு விமர்சனங்கள் வரலாம். ஆனால் நான் உணர்ந்தவற்றை தான் நான் சொல்கிறேன். நான் கடவுளோட கருவி மட்டும்தான். அவர் என்னெல்லாம் செய்ய நினைக்கிறாரோ அதை என் மூலம் செஞ்சுட்டு வராரு. நான் கடவுளை இதுவரைக்கும் பார்த்ததில்லை. பிறரை போல நானும் கடவுள் நம்பிக்கை கொண்டு வழிபட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது பெரும் பேசும் பொருளாகவும், என்ன இப்படியெல்லாம் பேசுகிறாரு, என்னென்னமோ பேசிட்டு கடைசியில் தன்னைத்தானே நான் பயாலஜிக்கல் ரீதியாக பிறக்கலை, நான் தான் கடவுள் அப்படின்ற விஷயத்த சொல்லிடுவாரோ அப்படின்ட்டு மக்கள் யோசிச்சுட்டு வராங்க. ஸோ பாருங்களேன், என்னை இந்த உலகிற்கு அனுப்பியது பரமாத்மா தான். பயாலஜிக்கலாக நான் பிறக்க வாய்ப்பே இல்லை. ஏதோ ஒரு விஷயத்தை நடத்தி ஆக வேண்டும் அப்படின்றதுக்காக கடவுள் என்னை இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கிறாரு அப்படின்ட்டு தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டி அளித்தப்போ நரேந்திர மோடி இப்படி சொல்லியிருக்கிறாரு. ஸோ நிறைய பேர் என்ன சொல்லிட்டு வராங்கன்னா, இவ்வளோ பெரிய விஷயத்தை பாருங்களேன், நரேந்திர மோடி அவர்கள் சிரிக்காமல் அழகாக சொல்லியிருக்கிறாரு அப்படின்ட்டு. ஒரு பக்கம் இது சுவாரஸ்யமாக பேசப்பட்டாலும், ஒரு பக்கம் கிண்டலாகவும் விமர்சனம் செய்யப்பட்ட விஷயமாகவும் இந்த விஷயம் பார்க்கப்படுது. நிறைய பேர் பாருங்கள், கடவுள் இருக்கிறவங்களும் கூட நம்பிடலாம், கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்கள கூட நம்பிடலாம், ஆனால் நான் தான் கடவுள்னு சொல்கிறவங்கள நம்பக்கூடாது அப்படின்ட்டு மீம்ஸ்லாம் க்ரியேட் பண்ணிவிட்டு தாறுமாறாக இதை சமூக வலைத்தளங்களை விமர்சனங்களை பதிவு பண்ணிட்டு வராங்க. வல்லவன்